அண்ட் உங்களோட அந்த சுந்தரபாண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வர அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நிறைய பேர் வந்து காலர் டியூனெல்லாம் வச்சாங்க, குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கா அந்த படத்தில்? சந்தானம் சார் வேறு இருக்கார். ஃபஸ்ட்டு இதில் வந்து குறிப்பாக வந்து டயலாக்ல பெரிய ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அதை மீறி இன்றைக்கி ரிவ்யூஸில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம யோசிக்காமல் வந்தது தான் அது. ஏன்னா சுந்தரபாண்டியில் வந்து அப்படி ஒரு முத்திரை எனக்கு உழுகுறதா எனக்கு தோணுச்சு. ஸோ டயலாக்ஸ்னால் பிரபாகரனா டயலாக்ஸ் நல்லாயிருக்கும், அது வந்து தொடர்ந்து அதை எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கல. ஏன்னா அது ஒரு பாரம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த படங்களை நம்ம வந்து கதையை விட்டுட்டு நம்ம வசனத்தில் கவனம் செலுத்திடும். ஸோ அதனால் கதிர்வேலன் காதல் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி டயலாக்ஸே மீறி ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வேணும்னே நான் இதில் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் நான். அண்ட் இந்த படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு மியூசிக்காக? இல்லை அது நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 5 சாங்குமே பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஏரியாவில் ஓணும். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா விளியே விளியே, அன்பே அன்பே சாங் பெரிய ஹிட்டுன்றாங்க. சென்னையில் வந்து மேலே மேலே சாங்கும் அன்பே அன்பே பெரிய ஹிட்டுன்றாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா சரவடி சாங்கும் பல்லாக்கு தேவதையும் பெரிய ஹிட்டுன்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வேறு ரெண்டு சாங் பிடிச்சிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து 5 சாங்குமே ஹிட்டில் இருக்குது. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஃபுல் கிரெடிட்டும் வந்து ஹாரிஸ் சாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா சில சிச்சுவேஷன்லாம் நான் சொன்னதையும் மீறி அவர் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காரு. ஸோ இந்த இடத்துல சாங் வரல, இல்லை சார் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்போம், ஏன்னா இங்கே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவர் சொல்லும்போது அதுக்கான ஒரு காரணம் சொல்லுவார், அது எனக்கு சரின்னு தோணும். ஏன்னா நமக்கு 2வது படம் தான், அவர் 40 படத்துக்கு மேலே பண்ணிட்டார். ஸோ அந்த அனுபவங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் அதில். அண்ட் ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாட்டு பிடிச்சது, நீங்கள் உங்களோட ஃபேவரட் ட்ராக்னு அதை சொல்லுவீங்க? எனக்கு 5 சாங்குமே பிடிச்சிருக்குங்க. நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்பே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ஏன்னா அதோட சிச்சுவேஷன் அப்படி. ஒரு பொண்ணு வந்து யாரையாவது ஒருத்தனை நம்பி அவன் வந்து சரியில்லை, நம்மளை ஏமாற்றிட்டான் போது ஒரு பெயின் வரும் இல்லைங்களா? அப்போ இன்னொரு பையன் வந்து உண்மையாகவே ரொம்ப உண்மையாக வந்து நின்று ஒரு சோல்டராக வந்து நின்றா ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் அந்த சாங் ஆரம்பிக்கும். அந்த சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அன்பே ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஸோ உங்களோட டெக்னிக்கல் க்ரூ பற்றி சொல்லுங்கள் சார் இந்த படத்தில். ஹாரிஸ் சார் ஏற்கனவே சொல்லி பேசிட்டோம் அவரை. அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் சார் கேமரா பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப சீனியர். வாட்டாக்குடி ஈரணியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. 180, பிதாமகன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் மூவி அவருடைய சினிமாட்டோகிராஃபியில். ஸோ இந்த படத்துலேயே அவர் கூட ஒர்க் பண்ணுவோமான்னு எனக்கு தெரியலை. செகண்ட் மூவின்றது வந்து கொஞ்சம் இன்னும் தள்ளி பண்ணியிருக்கலாம். பட் ரெட் ஜெயின் மூவிஸ் ஏற்கனவே ஒரு கண்ணாடியில் இந்த டீமில் அவர் இருக்கார் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவர் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்தார். பொதுவாக வந்து எனக்கு ஒரு சின்ன பயம், நம்ம ஒரு படம் பண்ணிட்டு வர்றோம், அவர் ஒரு 20 படத்துக்கு மேலே பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த எந்த ஒரு சிம்டம்ஸும் அவர்கிட்ட இல்லை. நம்ம ஒரு சீனியர் கேமராமேன் அப்படின்லாம் இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம கதையை படிச்சுட்டு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இப்படி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் எனக்கு. ஸோ பாலசுப்ரமணியம் சார். அதுக்கப்புறம் எடிட்டர் டான் பாஸ்கோ, சுந்தரபாண்டியனோட எடிட்டர், என்னோடய ஃப்ரெண்டு. நான் தான் இன்ட்ரோ கொடுத்தேன் சுந்தரபாண்டியனில். ஸோ இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்து நம்ம எடிட்டிங் உட்காரோம் ஃபஸ்ட்டு. நான் சுந்தரபாண்டியனும் சரி, இந்த படத்துலையும் சரி, எடிட்டர் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ டெய்லி ஷூட் பண்ணுறத அன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து எடிட் பண்ணி, நைட் 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் எடிட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். ஏன்னா சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபுல் நைட்டு என் கூட முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நான் தூங்கினதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை அவர் தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ ஃபுல் அங்கேருந்து டில் இன்றைக்கி ஆன்ஸ்க்ரீன் தேட்ரு ரிலீஸ் வரைக்கும் அவரோட உழைப்பு இருக்குது. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் சார் பண்ணியிருக்காங்க, இயற்கையில் பண்ணவர். ஸோ அவங்க ஏற்கனவே நீர் பரப்பி பண்ணதுனால ரெஜைனில் எனக்கு ஈஸியாக கிடச்சாங்க. ஸோ அப்புறம் தினேஷ் மாஸ்டர். சுந்தரபாண்டியில் எனக்கு எல்லா சங்கம் அவர் தான். எனக்கு சுப்பிரமணியத்தில் வந்து அவர் ரொம்ப பழக்கம். ஒரு கண்ணாடி எல்லா சங்கம் அவர் தான் பண்ணியிருந்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் தான், நாங்கள் அது மாற்றுக்கிறதே யோசிக்கலாம் யாருமே நாங்கள். ஸோ எல்லா சங்கமே தினேஷ் மாஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. உதய் சாரை வந்து இதில் நல்லா டான்ஸில் வந்து அடுத்த லேயர் கொண்டு போகணுன்றத மாஸ்டர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ உதய் சாருக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்துச்சோ அதை விட அதிகமான இன்வால்மெண்ட்டு தினேஷ் மாஸ்டருக்கு இருந்துச்சு. அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து திலீப் மாஸ்டர் பண்ணியிருக்கார். பெரிய ஃபைட் லைனாலும் கூட அந்த மூடு கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப உதவியாக இருந்தார். அப்புறம் எல்லா டெக்னிக்கலும் ஏற்கனவே ஆல்ரெடி சீனியர் தான், எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. ஸோ எல்லாமே பெரிய டீம் இது. ஸோ அதுதான் அந்த படத்தை பெருசாக கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உதய் சார் தான் உங்களோட படத்தோட ஹீரோ ஆஸ் வெல் அஸ் ப்ரொடியூசரும் அவர் தான். ஸோ செட்டில் அவரும் இருக்கும்போது அந்த ப்ரொடியூசராக அவரோட இன்வால்மெண்ட் எவ்வளோ தூரம் இருந்தது? இல்லை, அவர் எனக்கு வந்து ப்ரொடியூசராக ஹீரோவான்னு நீங்கள் கேள்வி கேட்டால் கூட நான் வந்து எனக்கு ஹீரோவை தான் அவரை பிடிக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆன் ஸ்பாட்டுக்கு வந்து நின்ட்டார்னா அவர் வந்து ப்ரொடியூசராக இருக்கவே மாட்டார். சிலர் வந்து அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை மீறி அவங்களுக்கு கவனம் போகும். இது எதுக்கு தேவையில்லாமல், இது ஏன் எடுத்தாங்க, இது ஏன் வாங்கினாங்கலாம் தோணும். அது எங்கேயுமே அவர்கிட்ட இருக்காது. அது வந்து ஒரு வார்த்தையாக பேசணும்னு இல்லை, உண்மையாகவே செயலாகவே அவர் கவனம் அங்கே இருக்காது. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணணும், அதில் என்ன ஸ்கோர் பண்ணணும், நான் சரியாக பண்ணிடுவேன்னா மாட்டேன்னா அவ்வளோதான் இருப்பார். ஸோ ஆன் ஸ்பாட்டில் அவர் ப்ரொடியூசராக இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி எங்கள்கிட்ட பேசினதுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த படத்தோட வெற்றிக்காக. அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் மூவிஸ்க்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.